நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. இந்த காட்டுல மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு. அந்த கேப்புக்கும் அந்த சிரிப்புக்கும் காரணம் அடுத்து வர இந்த வீடியோ தான். பறவைகள்ல இந்த காக்கா ரொம்ப குறும்பு பண்றது ஜாஸ்தி. இந்த கழுகு இருக்கு இல்லையா, மேல பறக்கும். இந்த காக்கா டக 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 டகன்னு ரெக்கைய அடிக்கணும்னாலே அவ்வளவு அடிச்சா கூட தூரம் போக முடியாது. பட் இந்த கழுகு ஒன்னும் ரெக்கையெல்லாம் அடிக்காம அப்படியே மெதச்சுட்டே போயிட்டு இருக்கும். சோ இதுக்கு பொறாம அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். ஓ அப்படியா விஷயம்? இல்லப்பா, காடுனா இதெல்லாம் இருக்கும் தானே, அதுக்கு சொன்னம்பா. அது மாதிரி இந்த காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. அதுல ஒருத்தர் இந்த வில் அம்பு எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறாரு. இன்னொருத்தர் அந்த வேலுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈட்டி, அதை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறாரு. அந்த வில் அம்பு கொண்டு போனவர் ஒரு முயல் அடிச்சு தூக்கிட்டாரு. அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்றாரு, மிஸ் ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் திரும்ப ஊருக்குள்ள வராங்க. ஒருத்தர் கையில முயலோட, இன்னொருத்தர் கையில வெறும் வேலோட. இப்ப இந்த 2 பேர்ல யார் அச்சீவர் நினைக்கிறீங்க? யாரு கெத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர். இது நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பாரதி அவர்கள் சொன்ன ஒரு லைன்ஸ் தான், பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்?